10th standard chapter number 3 algebra exercise 3.1 second first subdivision பார்க்கலாம். So given equations are x plus 2y minus z equal to 6 minus 3x minus 2y plus 5z equal to minus 12 x minus 2z equal to 3 மூணு equations கொடுத்திருக்காங்க. So இந்த சம் என்னன்னா discuss the nature of the solutions for the given equations. Discuss the nature of the solutions, right? So இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் என்ன கண்டிஷன்ஸ் அந்த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னும்போது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பாத்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன், அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது, எக்ஸும் இசட் மட்டும் தான் இருக்கு, ஒய் இல்ல. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல எக்ஸ் ஒய் இசட் மூணு வேரியபிள் இருக்கு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட்டும் செகண்ட்லயும் ஒய் எலிமினேட் ஆகிற மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற நியூ ஈக்குவேஷன் எக்ஸ் அண்ட் இசட் வச்சு தான் வரும். ஆல்ரெடி இங்க வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் அண்ட் இசட்ல இருக்கிறதுனால நம்ம ஈஸியா கொஞ்சம் சால்வ் பண்ணிடலாம், ரைட்? அது இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் 2y மைனஸ் 2y, அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்து y வந்து எலிமினேட் ஆயிடும், ரைட்? இப்போ இங்க சால்வ் 1 and 2, right? So இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஸ்ட்ரைட்டா அப்படியே எழுதிக்கலாமா? x plus 2y minus z equal to 6 and second equation that implies minus 3x minus 2y plus 5z equal to minus 12. So இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணாவே போதும், plus 2y minus 2y cancel out ஆயிடும். ஆட் பண்ணும்போது plus x minus 3x னா minus 2x minus z plus 5z னா plus 4z equal to 6 minus 12 அப்படின்னா minus 6, right? So இது equation number 4 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது equation number 4. இப்போ fourth equationலயும் third equationலயும் பாருங்க, இங்க x இருக்கு, இங்க minus 2x இருக்கு. அப்ப இந்த third equation 2 ஆல மல்டிபிள் பண்ணா 2x வந்துரும், இங்க minus 2x. அப்ப 2 ஆல மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் பண்ணாவே போதும். அப்போ next வந்து solve equation number 3 and 4. 3 and 4 சால்வ் பண்ணலாமா? So third equation multiply by 2. So 2 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன ஆயிடும்? 2x minus 4z equal to 6 அப்படின்னு கிடைக்கும். And then fourth equation multiply by 1, that implies so minus 2x plus 4z equal to minus 6, right? So இங்க simplify பண்ணும்போது ஆட் பண்ணா plus 2x minus 2x cancel out ஆயிடும், minus 4z plus 4z cancel out ஆயிடும், plus 6 minus 6. அப்ப இங்க என்ன வரும்? 0 plus 0 equal to 0. That means 0 equal to 0 அப்படின்னு வந்துச்சு எனக்கு. ஸோ இங்க வந்து என்னால ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. 0 equal to 0 இந்த மாதிரி ஒரு டேர்மா வந்தவொடனே இது 0 equal to 0 இந்த மாதிரி வந்தாவே இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து இன்ஃபைனைட்லி நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அதுவே இங்க 0 equal to 5 plus 0 equal to minus 8 இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இது ரெண்டும் நாட் ஈக்குவல், ஆக்சுவலி 0 நாட் ஈக்குவல் டு 5, ரைட்? அப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா கான்ட்ரடிக்ஷன், அந்த மாதிரி முரண்பாடு, அதாவது எதிர் முரண்பாடா வரும்போது நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க 0 equal to 0 அந்த மாதிரி வந்தது அப்படின்னா the given equations are infinitely many solution, right? So therefore given equations are infinitely many solution. So given equations are infinitely many solution. எப்போ இந்த மாதிரி 0 equal to 0, அதுவே வேற ஏதாச்சும் நம்பர் வந்ததுன்னா no solution. யூனிக் சொல்யூஷன் அப்படின்றது நமக்கு வந்து எல்லாமே வேரியபிளோட வேல்யூ ஒரு வேல்யூ கிடைச்சிரும், x க்கு எக்ஸாக்ட்டா ஒரு வேல்யூ, y க்கு ஒரு வேல்யூ, z ஒரு வேல்யூ கிடைச்சிரும். சோ அத யூனிக் சொல்யூஷன் அப்படி சொல்றோம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும்போது given equations are infinitely many solution.